வணக்கங்க. இந்த வீடியோல 12th chemistry unit 9 electrochemistryல இருக்கக்கூடிய book pack question number 18 தான் பார்க்க போறோம். Calculate the standard EMF of the cell. cadmiumல இருந்து cadmium 2+ க்கு copper 2+ ல இருந்து copperக்கு. இதான் வந்துட்டு cell notation கொடுத்திருக்காங்க. Determine the cell reactions. So the standard reduction potential of copper 2+ ல இருந்து copperக்கும் cadmium 2+ ல இருந்து cadmiumக்கும் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு 0.34 and -0.4 volt respectively. Predict the feasibility of the reactions. Right. நம்ம போமா first solution. So முதல் givenல என்ன கொடுத்திருக்காங்கங்கறதை எடுத்து எழுதிருவோமா? So given that என்ன கொடுத்திருக்காங்க முதல் cell reaction எடுத்து எழுதுவோம். So cadmium 2+ கரெக்ட்டா? அடுத்து ஒரு salt bridge copper 2+ ல இருந்து copper இது கொடுத்திருக்காங்க. இதுக்கு E0 வேல்யூ கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? copper 2+ ல இருந்து copper மாறதுக்கு 0.34 volt கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி E0 வேல்யூ ஃபார் cadmium 2+ ல இருந்து cadmium மாறதுக்கு -0.4 volt கொடுத்திருக்காங்க. இப்போ நல்லா பாருங்க செல் ரியாக்ஷன்ஸ்ல cadmium 2+ மாறுது, copper 2+ copper மாறுது. copper 2+ copper ஓகே கரெக்ட் தான் E0 வேல்யூ. ஆனா cadmium 2+ மாறணும். பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ cadmium 2+ cadmium. அப்போ இந்த E0 வேல்யூவை நம்ம அப்படியே என்ன பண்ணணும் உல்டாவா மாத்தணும். இப்போ செல் ரியாக்ஷன்ஸ் எழுதுவோம். சோ செல் ரியாக்ஷன்ஸ் ரைட். செல் ரியாக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன் அட் ஆனோட். அப்போ லெஃப்ட் சைடுல இருக்கிறது அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிறது தான் ஆக்சிடேஷன், ரைட் சைடுல இருக்கிறது தான் ரிடக்ஷன். அப்போ லெஃப்ட் சைடுல இருக்கிறது ஆனோடு, ரைட் சைடுல இருக்கிறது கேத்தோடு. அப்போ ஆனோடு என்ன வருது உங்களுக்கு? ஒரு cadmium சாலிட்ல இருந்து cadmium 2+ aqueous சொல்யூஷனா மாறுது. லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்காங்களா? பிளஸ் லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான். அப்போ E0 வேல்யூ ஆக்சிடேஷனுக்கு நீங்க எழுதணும். எப்படி எழுதுவீங்க? cadmiumல இருந்து cadmium 2+க்கு எழுதணும். இப்ப क्वेश्चंसல பாருங்களேன், cadmium 2+ ல இருந்து cadmiumக்கு -0.4 கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? cadmium to cadmium 2+. அப்ப இந்த சைனை மட்டும் மாத்துங்க. மைனஸ்க்கு பதிலா பிளஸ். அப்ப என்ன வந்துரும் உங்களுக்கு? +0.4 வோல்ட் வந்துரும். ரைட். அடுத்தது ரிடக்ஷன் அட் ஆனோட். சோ ரெண்டாவது ரிடக்ஷன் அட் கேத்தோட். கேத்தோட்ல தான ரைட் ஹேண்ட் சைடுல தான ரிடக்ஷன் நடக்குது. கேத்தோட் என்ன நடக்குது? ஒரு காப்பர் 2+ அக்வஸ் சொல்யூஷன்ல இருக்கு. 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு உங்களுக்கு காப்பரா டெபாசிட் ஆகுது. கரெக்ட்டா? சோ E0 ரிடக்ஷனுக்கு நம்ம எழுதணும். அப்போ ரிடக்ஷன் என்னது? காப்பர் 2+ ல இருந்து காப்பருக்கு. இப்ப நல்லா பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? காப்பர் 2+ ல இருந்து காப்பருக்கு தானே கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதலாமா? தட்ஸ் ஆல். அப்ப என்ன எழுதலாம்? 0.34 வோல்ட் எழுதலாம். இப்போ ஓவரால் ரியாக்ஷன்ஸ் நம்ம எழுத போறோம். அப்போ ஓவராலா கால்குலேட் பண்றப்போ 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிரும். அப்போ ஓவராலா எடுத்து எழுதுனீங்கன்னா என்ன வந்துரும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் cadmium சாலிட்ல இருக்கு பிளஸ் காப்பர் 2+ அக்வஸ்ல இருக்கு. ரெண்டுமே ஆட் பண்றீங்க. ஓகேவா? அப்ப cadmium 2+ அக்வஸ்க்கு மாறுது பிளஸ் காப்பர் சாலிடுக்கு மாறுது. இப்ப அதே மாதிரி இந்த ரெண்டையுமே நீங்க ஆட் பண்ணணும். கரெக்ட் தானே? அப்ப E0 வேல்யூ ரெண்டையுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? So that is E0 cell. So E0 cell which is equal to 0.4 plus 0.34. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 0.74 வோல்ட் கிடைக்கும். ரைட்டா? ரைட். சோ this the answer. இப்ப இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்க கொடுக்கணும். சோ இப்ப எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போமா? ஃபைனலா நமக்கு என்ன E0 வேல்யூ கிடைச்சிச்சு? சோ E0 செல் நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? 0.74 வோல்ட். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா del G0 வேல்யூ தெரியும். என்னது? -NF E0 செல். இப்ப நல்லா கவனிங்க. இந்த E0 செல் இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் சைன்ல தானே இருக்கு. இது பாசிட்டிவ் சைன்ல இருந்தா பிளஸ் இன்டு மைனஸ். அப்ப del G0 உங்களுக்கு என்ன வந்துரும்? நெகட்டிவ்ல வந்துரும். கரெக்ட் தானே? del G0 நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். So del G0 நெகட்டிவ்ங்கிறது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ். So உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த EMF வேல்யூ வந்து
பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ therefore EMF is positive. So del G naught is negative. அப்ப del G naught நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா the reaction is feasible. So this reaction is possible for occurring. அப்போ இந்த reactions வந்து நடக்கும் அப்படிங்கறத தான் வந்துட்டு இந்த இடத்துல இந்த சைன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அப்ப EMF வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலால யூஸ் பண்றப்போ del G naught வேல்யூ நெகட்டிவா மாறிடும். So இந்த reactions வந்து feasible இருக்கும். So this is the answer of these questions. Thank you.